viewers, welcome to Super Prime. 11th sum பார்க்கலாம். If the points A, B, C, D form a parallelogram, then find the value of x and y ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்க 4 பாயிண்ட்ஸ். இது வந்து parallelogramத்தை ஃபார்ம் பண்ணுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எக்ஸும் ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க டி பாயிண்ட்ல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க, நான் ஒரு parallelogram ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஏபிசிடின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஏபிசிடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் பேரலாக இருக்கும். அதே மாதிரி பிசியும் ஏடியும் வந்து பேரலாக இருக்கும். இதில் நமக்கு ஏன்ற பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,2. பி வந்து -2, -3. இங்கே சி வந்து 1, -3. டி வந்து எக்ஸ், ஒய். ஸோ இந்த எக்ஸ், ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது பேரலோகிராம் அப்படின்னு சொல்லும் போது ஏபியும் சிடியும் வந்து பேரலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பிசியும் ஏடியும் வந்து பேரலாக இருக்கும். அப்போ இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் டி என்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபியும் சிடியும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அவங்களே பேரலோகிராம் கொடுத்துட்டாங்க. அப்போ அது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, என்னது, y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதுதான் ஸ்லோப்புடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஏபி அப்படின்னும் போது ஏவுடைய பாயிண்ட்டும் பியுடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து நமக்கு சிடி சொல்லியிருக்காங்க. அப்போ சியுடைய பாயிண்ட்டும் டியுடைய பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இங்கே இது x1 இது y1, இங்கே இது x2 இது y2. அதே மாதிரி இது இங்கே x1 y1 இது x2 y2. ஓகே, ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். y2 அப்படின்னு சொல்லும் போது -3 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா இங்கே -2 இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி எடுக்க போகிறோம். அதனால இங்கே ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோங்க. அப்போ இதோடைய ஸ்லோப்பை எடுத்து எழுதிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே y இருக்குது, மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு +3ன்னு கிடைக்கும். x2 பார்த்தீங்கன்னா x இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ரெண்டு சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா 5 கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் ரெண்டு சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டு ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா y + 3 டிவைடட் பை x - 1. இந்த ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால இது ரெண்டுமே போயிடும். அப்போ நமக்கு 5/4 தான் கிடைக்கும். இங்கே என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 5 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 × x - 1 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 × y + 3 கிடைக்கும். ஸோ இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 5x இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது -5ன்னு கிடைக்கும். இது 4 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 4y, இந்த ப்ளஸ் அப்படியே பண்ணிக்கலாம். 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு கிடைக்கும். ஸோ xyலாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5x அப்படியே இருக்கட்டும். இந்த 4y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது -4yன்னு இருக்கும். இந்த 12 இங்கே அப்படியே இருக்கட்டும். இந்த -5 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +5ஆக மாறிடும். அப்போ 5x - 4y = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 17 அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி = ஸ்லோப் ஆஃப் சிடி எடுத்தோமோ, இப்போ அதே மாதிரி தான் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்லோப் ஆஃப் ஏடிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு பியும் சியும் பாயிண்ட் வேணும். ஸோ பி பார்த்தீங்கன்னா -2, -3. சி வந்து 1, -3. அதே மாதிரி இங்கே ஏவும் டியும் எடுத்து எழுதிக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா 2, 2. டி பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய். ஸோ இங்கே வந்து இது x1 இது y1 இது x2 இது y2. இங்கே இது x1 இது y1 இது x2 இது y2ஆக இருக்கும். ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ y2 என்ன இருக்கீங்க, -3 மைனஸ் y1 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, திருப்பியும் ஒரு மைனஸ் வருது. அப்போ என்ன ஆகும்னா +3ஆக மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா நமக்கு -2 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 2ஆக மாறிடும். இங்கே என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு சைன் இருக்குது, அந்த ஈக்குவல் டு சைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் y2 பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை x2 - x1. அப்போ x - 2ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா -3 + 3 ரெண்டுமே போயிட்டு என்ன ஆகும்னா 0/1 + 2 வந்து 3ன்னு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா y - 2 டிவைடட் பை x - 2ன்னு கிடைக்கும். 0/anything வந்து 0 ஆகிடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூன்ட்டு வந்துடும். இப்போ இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும்னா இது 0 ஆகிடும். ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னா ஒய் மைனஸ் டூன்னு கிடைக்கும். நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும். ஸோ மைனஸ் டூ இந்த சைடு போகும்போது ப்ளஸ் டூவாக போயிடும். அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது நமக்கு 5x மைனஸ் 4y ஈக்குவல் டு 17 இருக்கா. இதில் எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. அப்போ 5x மைனஸ் 4y பார்த்தீங்கன்னா 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு 17 போட்டுக்கலாம். அப்போ 5x இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். ஈக்குவல் டு 17. 5x அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 8 மட்டும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். அப்போ ப்ளஸ் 8 மாறிடும். இப்போ 5x ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 25 கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ மல்டிப்ளேயில் இருக்க 5 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். அப்போ இது 5 டேபிளில் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ் 5 ஒய் 2. ஸோ ஃபைனலாக எப்படி எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.